இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? 2 டீமுமே நான் ஜெயிக்கவே மாட்டேங்கிற கண்டிஷன்ல இருந்து ஜெயிச்ச மாரி வராங்க. 2 டீமும் கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ம், ம். பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு 3 பேரு. பட்டர் போனோட ஃபார்ம்ல வந்துட்டாரு ப்ரோ. முக்கிய சௌத்ரியால அந்த ஃபார்ம் கன்டின்யூ பண்ண முடியுமா எல்ஐஜிக்கு தெரியல எனக்கு. பட்டர் அடிச்ச அட்டிய பார்த்தா எனக்கு என்னமோ பழைய பன்னீர்செல்வமா வந்துட்டாருன்னு தோணுது. இந்த பருத்தி வீரர்களை சொல்ற மாதிரிதான், டேய் குட்டி சரக்கு கொட்டி விடுறான்ற மாதிரி 2 ஒரு பேர். குட்டி பையன் 2 பேர்த்தையும் கொட்டி அனுப்பிச்சிருக்கான் பெரிய லெஜண்ட்ஸ. ம். என்ன இப்போ மும்பை பிச்சு நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. பேட்டிங்க்குனா பேட்டிங் சூட் ஆகும், பவுலிங் நல்லா போடுறியா விக்கெட்ஸ் கிடைக்கும். அதனால 2 டீமுமே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கொஞ்சம் அகேடாவா இருக்காங்க. நல்ல பவுலிங்க நல்ல பேட்டிங்காவும் இருக்காங்க. மும்பைல ஒரு வீக் லிங்க் இருக்கு, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பெருசா வீக்கெண்ட் வந்தாச்சு. வீக்கெண்ட்னாலே ஐபிஎல் தான். அதனால போன மேட்ச் எல்எஸ்சி வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மேட்ச் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே அப்படிதான், அந்த மேட்ச் ஜெயிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ 2 ப்ரிவியூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ வந்து எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி மதியான மேட்ச். அடுத்தது தாங்க ரைவலரி வருது, விராட் கோலி விசஸ் ரோஹித் சர்மா அப்படிதான் சொல்லணும். மும்பை விசஸ் ஆர்சிபி மும்பையில் நடக்குது. பார்ப்போம், இந்த 2 ப்ரிவியூவையும் பார்க்க போறோம். அதனால வீடியோ கண்டினியூ பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுல கொஸ்டினுமே கேட்க போறோம், அதனால லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம மெம்பரா அது அது மட்டும் இல்லாம மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணினா சப்போர்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துருவோம். இது வந்து ப்ரீ மேட்ச் ஷோ, எல்எஸ்சி விசஸ் ஜிடி. ஜிடி எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாவே நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க தாட்ஸ் எல்லாம் கேட்கறேன். எல்எஸ்சி ஜெயிச்சிரும், ஜிடி ஜெயிக்காதுன்னு தோணுது. ஜிடி தான் வின் நீங்க பண்ணும். 2 பேரும் நானும் ஸ்ட்ரைட்டா ப்ரெடிக்ஷன் கொடுத்துறேன், ஜிடி தான் வின்னு. நாளைக்கு ஜிடி நான் தான் சொல்றேன் எல்எஸ்சி தான் சொல்றேன். அப்பாடா. எங்க நடக்குது முதல்ல நாளைக்கு? யாரு ஹோம் கிரவுண்ட்? நாளைக்கு லக்னோவில் நடக்குது. லக்னோல தான் நடக்குது. லக்னோல தானே? இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜிடி வந்துட்டு போன மேட்ச் ஜெயிச்சுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல வருவாங்க. எல்ஐஜி பார்த்தீங்கன்னா தோக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு, ரிசர்வ் பண்ணிட்டு. ப்ரோ ம், இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? 2 டீமுமே நான் ஜெயிக்கவே மாட்டேங்கிற கண்டிஷன்ல இருந்து ஜெயிச்ச மாரி வராங்க. 2 டீமும் கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ம், ம். பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு 3 பேரு. பட்டர் போனோட ஃபார்ம்ல வந்துட்டாரு ப்ரோ. முக்கிய சௌத்ரியால அந்த ஃபார்ம் கன்டின்யூ பண்ண முடியுமா எல்ஐஜிக்கு தெரியல எனக்கு. பட்டர் அடிச்ச அட்டிய பார்த்தா எனக்கு என்னமோ பழைய பன்னீர்செல்வமா வந்துட்டாருன்னு தோணுது. கில்லு, சாய் சுதர்சன் இவங்க 3 பேரும் ஆடி குடுத்துருவாங்கன்னு தோணுது. எல்ஐஜில எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆகல. எல்ஐஜி பெரிய கிரவுண்டு. ம். நாம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தா 140 திணறாங்க டெல்லி. அப்படிங்கும்போது லோ ஸ்கோரிங் தான். அந்த லோ ஸ்கோரிங் கிரவுண்ட்ல ஜிடிக்கு நல்லா செட் ஆகும். எனக்கும் அதுதான் தோணுது. என்னன்னா இப்போ எல்ஐஜி பார்த்துட்டுனா அதிரடி ஆடுறவங்க அடிச்சா அடிச்சுக்கிட்டே 6-4 வேணும். ஆனால் ஜிடிக்கு அது தேவையே கிடையாது, ஓடி ஓடி எடுக்கிறவங்க. அதனால ஜெல்லாவும் நினைக்கிறேன். அதனால தான் ஜிடி வின். இல்ல நான் எதனால சொல்றேன்னா, ஜிடில எனக்கு தெரிஞ்சு 2 லூப் ஹோல் இருக்கு. ஒண்ணு அவங்களோட செகண்ட் பவுலிங், அத ரபாடா சொல்லலாம். இல்ல டாப் ஆர்டர் அவுட் ஆயிட்டாங்கன்னா அது கீழே கிளென் பிலிப்ஸ் பர்ஃபார்ம் பண்றதே இல்ல. நான் ஏன் அதை சொல்றேன்னா, எல்எஸ்ஜி நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க இது வரைக்கும். பிரின்ஸ் யாதவா இருக்கட்டும், உங்களுக்கு ஷமியா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் அது இல்லாம ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வேற இருக்கும். அதனால நான் ஜிடி கூட போறேன். சாரி, அதனால நான் எல்எஸ்ஜி கூட போறேன். அதான் எல்எஸ்ஜி வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஓகே, இந்த எல்எஸ்ஜில பாத்தீங்கன்னா இந்த ரிஷப் பண்டோட ப்ராப்ளம் தான் நிறைய இருக்குது. பிடிச்ச இடத்துல இறங்குறாப்புல, அவன் இறங்குறதுனால நிக்லஸ் பூரானுக்கு கேம் டைமே கிடைக்க மாட்டேங்குது, வந்த உடனே அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிறேன், நிக்லஸ் பூரான் எனக்கு தெரிஞ்சு மேல ஆடணும், நம்பர் 3 ஆடணும். அதுக்கப்புறம் கீழே தான் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் ஆடலாம், நல்லா இருக்கும். இல்ல நம்ம நிக்லஸ் பூரான் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல எங்க அண்ணனுமே அடிக்க மாட்டார். ஃபார்ம்லயே கிடையாது அவர். அடிக்கல, நீ ஓரமா உட்காருன்னு சொல்றேன். அததான் சொல்றேன், நீ அடிக்கவே மாட்டேங்கிற. மேல வந்து மார்க்ஸ், எய்டன் மார்க்கும் நிக்லஸ் பூரான் கேம் டைம் கொடுத்தீங்கன்னா அவனுங்களே மேட்ச கொண்டு போயிடும். நிக்லஸ் பூரன் ஃபார்ம்லயே கிடையாது, எங்க அண்ணனுமே ஒரு பிரோஜனமே கிடையாது. ஏன்னா அவுட் ஆஃப் ஷாட்ஸா இருக்கிறார், டோட்டல் அவுட் ஆஃப் ஷாட்ஸா இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நான் ஏன் ஜிடி இது கொடுக்குறேன்னா, நான் பழைய ரஷீத் கான பாட்டேன் போனாட்டம். கட்டாந்தரையில பத்து திரும்பிடுச்சு ரஷீத் கானுக்கு. அப்படிங்கும்போது ரஷீத் கான் நாளைக்கு வேற ரூட்டா ஆட்ட போறாரு எல்லாத்தையும். சரி ஓகே, நம்ம யார் வின் பண்ணுவோம்னு கேட்டாச்சு. யார் பர்ஃபார்ம் பண்ணுவா? ரஷீத் கான் ஆப்வியஸ்லி பர்ஃபார்ம் பண்ணுவா எல்லா மேட்சுமே. நான் எய்டன் மார்க்கம் பார்க்க கொஞ்சம் இதா இருக்கேன். ஏன்னா எய்டன் மார்க்கம் போன மேட்ச் நல்ல ஷாட்ஸ் ஆடிட்டு இருந்தாரு.
திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை விக்கெட் விழுந்துச்சு. அதனால ஏடன் மார்க்கம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாய் சுதர்ஷன் அது கில் 2 பேருக்குமே தரேன். அந்த சிங்கிள் ரொட்டேட்டர் ஆடுற பிளேயர்ஸ் இந்த கிரவுண்டில் நல்லா விளையாடவும்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே. இந்த மேட்ச் நம்ம இதோட நிறுத்திட்டு அடுத்து தான் நம்ம பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க எம்ஐ vs ஆர்சிபி. அது ஆரம்பிங்க பார்க்கலாம். ரெண்டு பேத்தையும் அடிச்சுட்டு விட்டுருக்கான். இல்ல இந்த பருத்தி வீரர்களை சொல்ற மாதிரிதான், டே குட்டி சரக்கு கொட்டி விடுறான்ற மாதிரி ஒரு குட்டி பையன் 2 பேர்த்தையும் கொட்டி அனுப்பிச்சிருக்கான், பெரிய லெஜண்ட்ஸ. என்ன இப்போ மும்பை பிச்சு நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. பேட்டிங்க்குனா பேட்டிங் சூட் ஆகும், பவுலிங் நல்லா போடுறியா விக்கெட்ஸ் கிடைக்கும். அதனால 2 டீமுமே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கொஞ்சம் அகேடாவா இருக்காங்க, நல்ல பவுலிங்க நல்ல பேட்டிங்காவும் இருக்காங்க. மும்பைல ஒரு வீக் லிங்க் இருக்கு, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பெருசா ஒரு இதே வரல, ஒரு ஃப்ளோவே வரல. சொல்லக்கூடாது, மேல 2 பேரும் அடிக்கிறாங்க, பவுலிங் சுத்தமா வர மாட்டேங்குது, பும்ரா கையில இருந்து பவுலிங் இல்ல என்னென்னலாம் பேசணுமோ அது எல்லாமே ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு. மும்பை கடப்பாட பேட்டிங்னா பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது. ஆமா, நாளைக்கு ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா ஆடணும், போல்ட்டுமே ஆடுவேன் நானு. ஏன்னா உங்களுக்கு பெருசா போல்ட் ஆடாம விட்டீங்கன்னா அவருக்கு கேம் டைம் இருக்காது, அவருமே ஆடணும். இந்தியா எல்லாம் அவர் பெருசா ஆடல, ஐபிஎல் கூட ஆடுறாரு. இப்படி கூட யோசிக்கலாம்ல, போல்ட் வேணா அஸ்வினி குமார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வில் ஜாக்ஸ் இப்ப வரல, அல்லா கசந்த் வரையும் நான் வந்து மிடில் சென்டர் சேர்ந்தாப்ல ஆடி இருந்து கூட இல்ல அல்லா கஃபன்ஸ் தான் 2 விக்கெட் எடுத்தாரு போன மேட்ச். ஆமா, அது போன மேட்ச். ஆமா, கவுகாத்தில எடுத்தாரு. கவுகாத்தில ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கும். மும்பைல 55 ரன் 57 ரன் கொடுத்தானே, அததான் சொல்றேன் நான். மும்பைல அவங்க மிஸ்ட்ரிக்கு வேலையே இல்ல. சரி, ஓகே. அப்படி பார்த்தா அப்புறம் நாளைக்கு ஆர்சிபி தான் வின்னா. ஆர்சிபி வின்லாம் ஸ்ட்ரைட்லாம் சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன்ல, ஒரு டேர்ன் அரவுண்ட் நடக்க போகுது மும்பைல. நாளைக்கு மும்பை ஜெயிக்க போகுது. அதனால மும்பை வின் பண்ணணும்னு நான் சொல்றேன். அதெல்லாம் சரிங்க. நாளைக்கு நான் ஆர்சிபி வின்னோட போறேன் ப்ரோ. இல்ல ஆர்சிபி சாரி, நான் வந்து நாளைக்கு எம்ஐ வின்னோட போறேன். நான் வந்து ஆர்சிபி நம்ம முன்னாடி ப்ரிவியூல தான் சொல்றேன். எனக்கு ஆர்சிபி பிளேயிங் 11 பிளேயிங் 12 நான் கன்வின்ஸ் கிடையாது. முதல் 2 ஆட்டம் அற்புதமா ஜெயிச்சாங்க, குட். இதுக்கு என்ன கமெண்ட்ஸ்ல வந்து அடிப்பாங்க, நல்லேன்னு சொல்லல. இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட ஜெயிச்சாங்கன்னா அவங்க மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா வச்சுக்கீங்களேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இல்லாம கழட்ட ஆரம்பிக்கும். இல்ல, நான் வந்துட்டு ஆர்சிபி கூட போறேன். எனக்கு என்னமோ ஒரு மேட்ச் வச்சு அவங்கள ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எசல்வுட் ட்ரை பண்ணாரு. இல்ல, எசல்வுட் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு, அவரோட ஃபுல் இதை நம்ம பார்க்கல. புவனேஸ்வர் நல்லா ஃபார்ம்லயே இருக்காரு. இந்த மேட்ச் எக்ஸ்பேக்டருங்க மாதிரி சூரியவன்சி அடிச்சிட்டாரு, அதனால தோத்துட்டாருனால நான் எடுத்துக்கிறேன். மற்றபடி இந்த டீம் மும்பை கூட போட்டுருவாங்களோன்னு தோணுது எனக்கு, அதனால நான் சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், டாஸ் வந்து ரொம்ப குரூஷியலான பேட்டர். டாஸ் வின் பண்ணி யாச்சேசிங் பண்றாங்களா இருக்கு. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன், ஆர்சிபில டஃபி சூப்பரா போட்டிருக்காரு எல்லா மேட்சுமே. நான் போன மேட்ச் நீங்க டஃபி உட்கார வச்சுட்டு ஹெஸ்லூட் ஆடுறீங்க, ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் டஃபியும் ஆடி இருப்பேன், ஹெஸ்லூட்டையும் ஆடி இருப்பேன், 2 பேர்த்தையுமே ஆட ட்ரை பண்ணுவேன் ஸ்குவாட்ல. அதை ஏன் ஆர்சிபி பண்ணலன்னே தெரியல எனக்கு. ரொமாரே ஷெஃபர்ட் உட்கார வைப்பேன், ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. விக்கெட் எடுக்கிறாரு, உங்களுக்கு 4 விக்கெட் எடுக்கிறாரு. நம்ம ஏதோ ஒண்ணு ஆர்ச்சா எடுத்துதான் ஆகணும். டஃபி பர்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இல்ல, அவங்க ரொம்ப ஆடுறதுக்கு பயம் காட்டுறதுக்குதான் இருக்காரு. நான் வந்து 2 பேருமே இம்பாக்ட் பிளேயர்ல வைப்பேன். ஜேக்கப் டஃபி இம்பாக்ட் பிளேயர்ல வச்சு, ரொம்ப இம்பாக்ட் பிளேயர்ல வச்சு கண்டிஷன்ஸ் பொறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப 4 மேட்ச் வேஸ்ட், எதுக்கு ஆனாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுட்டு விக்கெட் போச்சுன்னா ரொம்ப ஆடிட்டு, விக்கெட் போகலைன்னா டஃபி ஆடிடலாம். அந்த ஆப்ஷன் வந்து யோசிப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஆர்சிபி எல்லா மேட்சுமே விக்கெட் விட்டு தான் வந்திருக்கு. எல்லா மேட்ச்லயுமே ரொம்ப ஆடுற மாதிரி தான் ஆயிருக்கும் நீங்க சொல்றத பார்த்தா. பார்ப்போம் இந்த மேட்ச்ல வந்துட்டு என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா ஒரு பிக்கஸ்ட் ரைவலரி சரியான அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க 2 பேருமே. இந்த மேட்ச் அவங்க ரொம்ப குரூஷியல். நான் ஏன் சொல்றேன்னா, ஆர்சிபி இந்த மாதிரி தோக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு தெரியும், டஜனா தோக்க ஆரம்பிச்சிருவாங்க. மும்பை நமக்கு தெரியும், அதே மாதிரி தோக்கணும்னு முடிவு பண்ணுறேன்னா ஒரு 6-7 மேட்ச் தொடர்ந்து தோத்துருவாங்க, எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க. இது ரெண்டு டீமுக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது.
இல்ல அதனால இந்த மேட்ச் குரூஷியலா இருக்கும். யார் வின் பண்றாங்களோ அவங்க வின்னிங் சைட்டோட போவாங்க. யார் தோக்குறாங்களோ அவங்க ஒரு 2-3 மேட்ச். நான் என்ன சொல்றேன், ஆர்சிபி ஆல்ரெடி வின் பண்ணிருக்காங்க 2 மேட்ச். மும்பை வந்து ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அதனால மும்பைக்கு தான் அது முக்கியமான மேட்ச். ஆர்சிபி தோத்தாலும் கவலை கிடையாது, இன்னும் மேட்சஸ் நிறைய இல்ல இருக்கு. அதுதான் ஆனா சொல்றேன். மும்பை கவலை ஹோம்ல கிடையாதுன்னா தோத்தாங்கன்னா ப்ராப்ளம் தான். எம்ஐ கிட்ட தோத்துட்டாங்கன்னு வையே, அவங்க மோரல் முடிஞ்சது. ஐயோ நம்ம திரும்பி பழைய ஆர்சிபிலாம் நீ வின்னிங்ல கொண்டு போறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி தோத்துட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு தோக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை. எம்ஐ இல்ல கூட நாளைக்கு 2 டீமுமே ரொம்ப குரூசியலான ரொம்ப மேட்ச் குருஷலான தான். மேட்ச் தான். அதுதான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்ச் 2 டீமுமே. ம். யார் எல்லாம் ஜெயிக்க சொல்லிட்டீங்களா? ம். யார் நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறா? எனக்கு வந்துட்டு அந்த விராட் கோலி அடிச்சது கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணிலே நிக்குது. மும்பை கிரவுண்ட் ஒரு பவுன்ஸ் மாதிரி வந்து அவர் நல்லா அடிப்பாரு. நான் விராட் கோலி சொல்றேன். நாளைக்கு விராட் கோலி ஏர்ல விக்கெட் எடுக்க போறாங்க. நான் வந்து கோ வித் ரோஹித் ஆல்வேஸ் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா ஏன் எல்லா மேட்சும் சொல்றேன்னா, ரோஹித் சர்மா அடிப்பான். ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சிட்டானா 2-3 மேட்ச் கண்டினியூ அடிப்பான். ரோஹித் சர்மா, நான் ரோஹித் சர்மாவோட போறேன் நாளைக்கு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் இல்ல, நாளைக்கு அஸ்வினி குமார எப்படியாவது ஸ்குவாட்ல ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நான் இருந்தா முதல்ல அஸ்வினி குமார ஆடியே ஆகணும். ஹர்திக் பாண்டியாவை ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கடா டே. ஹர்திக் பாண்டியா நல்லா பவுலிங் போடுறாரு. ஹர்திக் பாண்டியா இப்ப போன மேட்சே சூப்பரா பவுலிங் போட்டான். அதனால நல்லா ஹர்திக் பாண்டியா போடுவான், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. அஸ்வினி குமாரை எப்படியாவது ஆட் பண்ணுவோம், ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டு பழைய ரிதம்ல கிடையாது. நீங்க அதனால அஸ்வினி குமாரை ஆட் பண்ண ட்ரை பண்ணும், அவ்வளவுதான். ஏன்னா வில் ஜாக்சன் கிடையாது இப்போ உங்களுக்கு. ப்ரோ ஆர்சிபில வந்து பவுலிங் அட்டாக் வீக். பிராங்கா பேசணும்னா ரோஹித் சர்மா நாளைக்கு வந்து வர்றது புவனேஸ்வர் குமார் ஹெஃபேல் விட்டு ஒரு 2 ஓவர் பார்த்து ஆடிட்டாங்கன்னா நாளைக்கு தலைவர் ஹிட்மேனுக்கு இறங்கிடுவான். காலை இறங்கிடுது நாளைக்கு. இல்ல ஹிட்மேன் இப்போ கேம்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. பெருசா அடிச்சுட்டு அவுட் ஆகுறேன் சீக்கிரமா அப்படின்ற மாதிரி இல்லாம தடவை தான் ஆடுறாரு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி தான் ஆடுறாரு. அதனால ஒரு 4-5 ஓவர் பவர் பிளே தாண்டி ஆடணும், பார்ப்போம். என்னதான் சொல்ல வரேன், ஆரஞ்சு கேப்பு ரோஹித் தான் வாங்குவாராம். ரோஹித் தான் நாளைக்கு மேட்ச் அதிக ரன் அடிப்பாராம். ஆனா அவர் தடவிட்டு தான் இருக்காராம். என்னதான் சொல்ல வரேன். தடவி ஆடுவார் மீன்ஸ் கொஸ்டின் கேட்டுருங்க. யார் அதிக சிக்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லிருங்க. நாளைக்கு வந்து லக்னோ மேட்சஸ்க்கு கேள்வி கிடையாது. அதாவது நாளைக்கு மும்பைல நடக்கிற மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்சுக்கான கேள்வி கிடையாது. யார் நாளைக்கு அதிக சிக்ஸ் அடிப்பாங்கிறத உங்களோட கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. இந்த வார்த்தையான புது லீடர் போர்டு, அதாவது சனிக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நேற்று நடந்த மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது 2வது நாளுக்கு கேள்வி. சரி, ஓகே.